உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ராஜ்யசபா உறுப்பினருக்கான அந்த பதவியை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தது தாவேகா. காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தார் முதல்வர் விஜய். இல்லை கொடுத்துட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா தெரியும் நமக்கு, ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த CV சண்முகம் அவர்கள் எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டார் மயிலம் தொகுதியில். அதனால் அந்த பதவியை ராஜினாமா பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு பதவியில் தான் இருக்கணும். பதவியை ராஜினாமா பண்ணியாச்சு. அந்த ஒரு இடம் காலியாக இருக்குது. அந்த ஒரு இடத்திற்கான இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி. பொதுவாக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த பதவி அதிகப்படியான எம்எல்ஏக்கள் சட்டசபையில் தாவேகாவில் தான் இருக்குது. கண்டிப்பாக தாவேகாவுக்கு தான் அந்த எம்பி சீட்டு, தாவேகாவுக்கு தான் ராஜ்யசபா உறுப்பினர் எம்பி சீட்டு. இதை தாவேகா வச்சுப்பாங்களா, கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்களா அப்படின்னு? இல்லைங்க, தாவேகா தான் வச்சுப்பாங்க. தங்களுடைய குரல் டெல்லியில் போய் ஒலிக்கணும் அப்படின்னு வெளியே சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள யார் வேட்பாளர் அப்படின்ற அளவுக்குலாம் வந்துடுச்சு. யார் வேட்பாளர் இல்லை, யார் எம்பின்ற அளவுக்குலாம் வந்துடுச்சு. நம்ம ஜோதிடர் ரத்தன் அவர் எம்பி இல்லைங்க, ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து எம்பி. அவர் தான் இந்த தாவேகாவுக்கு வியூகம் அமைத்தவர். அவருக்கு ஒரு பவர் செக்டர் தேவைப்படுது. அவருடைய குரல் போய் டெல்லியில் ஒலிக்கணும். அவர் வந்து நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய பலம். அது மாற்றம் முன்னேற்றம் எப்படியே கடந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தினாரோ அதே போல மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்க விஜய் அவர்களை சிஎம் ஆக்கியிருக்காரு. அதில் ஒரு பெரும்பங்கு அவருக்கு உண்டு. அதனால அவருக்கு தான் அப்படின்னு. இதெல்லாம் கிடையாதுங்க. முதல்வர் விஜயுடைய நிழலாக தொடரக்கூடிய ரூட் கம்பெனியுடைய ஓனர் ஜெகதீஷ் அவருக்கு தான் இது. ஏன்னா எங்கே போனாலும் அவர் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எங்கே போனாலும் அவருடன் இருக்கிறார். விஜயோடைய வெற்றிக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். அவர் மீது 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் சரி, அவர் நேரடியான ஒரு கட்டுப்பாட்டில் அவர் இருக்கார். சிஎம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு. அவரை ஆலோசனை செய்யாமல் சிஎம் எதுவுமே இது பண்ணுறது இல்லை. அவர் மீது எந்த அவதூறு சொன்னாலும் சரி, அவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுப்போம். ஏன்னா கூடவே பயணிச்சுட்டு வர்றாரு அவர். மற்றவங்களாம் முகம் தெரியாத ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் மந்திரியா வாங்கலான்னா அவங்களாம் ஆயிட்டாங்க. இவர் என்ன பண்ணார் ஜெகதீஷ் அவர்கள்? அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் கூடவே தானே இருக்காரு. அவர் கண்டிப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு படி மேலே போய் வழக்கம் போல ஆட்கள். ஏன்னா திருச்சி கிழக்கில் திருஷா தான் நிற்க போகிறாங்க வேட்பாளர். இன்னும் முடிவாகலை. ஏற்கனவே டிக் அடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு தான் திருச்சிக்கு வந்தார் முதல்வர் விஜய். அவர் அழகாக பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த வாட்டி வேட்பாளர் அப்படின்ற பேரை சொல்லாமல் உங்க விஜய் எனக்கு எப்படி ஓட்டு போடுவீங்களோ அதே மாதிரி ஓட்டு போடுங்க, திருச்சி கிழக்கு திருச்சியினுடைய இதயத்தினுடைய ஒரு பகுதி அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. கன்ஃபார்மாக திருஷா தாங்க வேட்பாளர் அப்படின்னு. அது கொஞ்சம் இது ஓடிக்கிட்டு இருந்து. இல்லை சாமி, ராஜ்யசபா உறுப்பினர் திருஷா தான். அவங்களுக்கு 13 லாங்குவேஜ் தெரியும். ஹிந்தி சரளமாக பேசுவாங்க. ஒரு நடிகையாக போய் கங்கனா ரனாவத், ஹேமா மாலினி இது மாதிரி ஒரு நடிகையாக போய் போல்டாக உக்காந்து அங்கே போய் பேசுறது, குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அது ஒரு நடிகை கவர்ச்சியாக இருக்கிறாங்க, கிளாமராக இருக்காங்க அப்படின் பொழுது மீடியாக்கள் அவங்க மேலே அட்ராக்ஷன் ஆகும். இப்படிலாம் ஒரு கதை இது ஓடிக்கிட்டு இருந்தது. இதுக்கு இடையில யாருமே எதிர்பார்க்காமல் விஜய் அவர்களை சந்தித்திருக்கார். காங்கிரஸார் சந்திச்சு அந்த ஒரு எம்பி சீட்டு எங்களுக்கு கொடுங்களேன் அப்படின் போது எடுத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் தாங்க மிக முக்கியமான நிலைப்பட காங்கிரஸிற்கு தாவேகா மீதான ஒரு மதிப்பு இன்னும் கூடுற மாதிரி விஜய் வச்சுட்டார். இன்னும் ஒரு படி. காரணம் என்னன்னா, 59 வருஷமாக தமிழக அரசியலில் திமுக அதிமுக இவங்க கூட்டணிக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் நாங்க இது வரைக்கும் பங்கு பெறவே இல்லை. அமைச்சரவையில் நாங்க பங்கு பெறவே இல்லை, பங்கு பெறவே விடல. 59 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அமைச்சரவையில், ஒரு கூட்டணி அமைச்சரவையில் நாங்க வந்திருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் தாவேகா. அதற்கு மிக முக்கிய காரணம் விஜய். இதை விட வேற என்னங்க வேணும்? காங்கிரஸ் எப்பவுமே ஒரு சபலப்புள்ள மாதிரியே தமிழ்நாட்டில் அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சிருந்து எலெக்ஷன் டைம்ல அதை பயன்படுத்திக்கிறது. மிஞ்சி போன ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாரியத்தை தள்ளி விடுறது, எலெக்ஷன் டைம்ல சீட்டை கொடுக்கறதோட சரி. அதெல்லாம் இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. ஓரமா நில்லுங்க. அதை உடைச்சது இதை தானையா நாங்கள் அப்பயே சொன்னோம். மாணிக்கம் தாங்கரோ ஜோதிர்மணியம்
தாவேகா கூட கூட்டணி வைங்க, தாவேகா கூட கூட்டணி வைங்க. தாவேகா பக்கம் அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. காங்கிரஸ் எல்லாம் வந்து எல்லாம் வயசானவங்கள ஆயிட்டாங்க. இளம் ரத்தம் உள்ள வந்தாகணும். அதுவும் வந்து தென் மாநிலத்தில் குறிப்பா காங்கிரஸோட பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே வருது. நீங்க இந்தியா முழுக்க பிஜேபியோட ஆளுமை விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. கூட்டணி வைங்க வைங்கன்னு இது யாருமே கேட்கல, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. சில பேருக்கு காங்கிரஸ்ல அடையாங்க விஜயலா ஜெயிப்பாராங்க இருக்குங்க, நம்ம திமுக இருக்குதுங்க, அடுத்து அவங்க தாங்க ஆட்சி, இல்லைன்னா பலமான எதிர்கட்சியா வருவாங்க, இல்லைன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவாருங்க. ஏங்க நீங்க போய் அவங்க பின்னாடி போய் விஜய் 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 இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு படி மேல போய் அவர் ஒரு போஸ்டே போட்டார். என்னுடைய நண்பர் விஜய், பெரும் இளைஞர்களுடைய சக்தி அவர் கையில இருக்குது, கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர் நிகழ்த்துவார். காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் கவனம் கொள்ளணும், மேலிடம் இதை வந்து கவனிக்கணும். குறிப்பாக ராகுல் காந்தியும் அதைத்தான் விரும்பினார். ஆனால் பல பேர் காங்கிரஸ்ல இந்த பழுத்த அரசியல்வாதிகளா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கில்லுக்கிரியா எள்ளுக்கிரியா விஜய் நினைச்சிட்டாங்க. அப்போ வேலையாங்க, வேலையை பாருங்க. திமுக நமக்கு காலகாலமா திமுக நமக்கு போடுற சீட்டுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதை வச்சு நம்ம போய் வண்டி ஓட்டிட்டு இருப்போங்க. புதுசா ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள்ள போய் அவங்களே விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம யார் பாரம்பரியமா இந்த சின்ன என்ன சின்ன நினைக்கிறீங்க நீங்க? அப்படிலாம் கேலி பேசி கூட்டணிக்குள் வராமல் அப்புறமா வந்தது பாருங்க தாவேகாவுடைய அந்த விஸ்வரூபம், இளைஞர்களுடைய பட்டாளம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்குள்ளே வரங்க, நாங்கள் இதுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே வரங்க, நாங்கள் ஆதரவு தரங்க, நாங்கள் அமைச்சரவைக்குள்ளே வரங்க அப்படின்னு அதை தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அந்த நேரத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் எப்படி ஒரு போடலாம் வந்து எங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் காங்கிரஸ்லேருந்து விஜய்க்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது வந்து உடனே வந்து அதை டெலீட் பண்ணணும், அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னாரு. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் ஒன்றா நல்லா கவனிங்க. நீங்கள் விஜய் வந்து ஏதோ சினிமா நடிகர்னு நினச்சிட்டீங்க, அவர் பாருங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு தொடர்ச்சியாக என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னது. நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு நடந்தபோது அப்படி கட்டி தழுவிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். இப்போ அந்த ராஜ்யசபா சீட்டு வந்து அவருக்காக தான் விட்டு கொடுத்திருக்கிறார் விஜய். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது இன்னொரு, ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, முதல்வர் விஜய் எங்க போனாலும் முதல்வர் விஜயா இருந்தபோதும் சரி, தாவேகாவுடைய தலைவர் விஜயாக இருந்தபோதும் சரி, அவரு பிஜேபி அரசியல பேசுவார், எதிர்ப்பு அரசியல் பேசுவார். ஆனால் ஒரு இடத்துலயாவது பிரதமர் மோடியோ அல்லது வந்து அமித்ஷாவையோ அவர் எங்கேயாவது திட்டிருக்காரா, அவங்கள விமர்சனம் பண்ணியிருக்காரா பாருங்க. அவர் வந்து பிஜேபியோட செல்லப்பிள்ளை, ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கைப்பிள்ளை. அவர் வந்து அதெல்லாம் சும்மா அவர் வந்து திமுகவை திட்டுவார், இதெல்லாம் பண்ணுவார். உள்ளுக்குள்ள அவருக்கு ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில இருந்து தான் வருது. பிஜேபி தான் அது தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்க்குது. இது வரைக்கும் இப்போதைய வரைக்கும் அந்த விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் உண்மையிலே காங்கிரசுடன் விஜய் கூட்டணி வைத்ததனால், காங்கிரஸிற்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்ததனால் பிஜேபி தரப்பில் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. அதையும் உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்தாங்க ராஜ்யசபா இது காங்கிரஸ் கொடுக்குற அப்படின்னு கொடுத்தாச்சு. ஏன்னா இதே ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு தான் கமலஹாசன், அவருக்கு என்ன அரசியல் ரீதியாக என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியல, டார்ச் அடிச்சாரு, லைட்டை உடைச்சார், எல்லாம் பண்ணாரு, வந்தார் திமுக முன்னாடி ஒரு சீட்டை வாங்கினாரு, கடகடன் ஓடி போயிட்டார், வந்து எலெக்ஷன்ல நிக்கல. அப்புறமா எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இந்த சீட்டுக்காக தானே அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தேமுதிக பிரேமலதா அவர்கள் வந்து தன்னுடைய தம்பி சுதீஷ் அவருக்காக தான், அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக தான், ஸ்டாலின் தெரியுமா, அவருடைய இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் காங்கிரஸ், இடதுசாரிகள், வலதுசாரிகள் கூட்டணியில் இருந்து இவங்கெல்லாம் தாண்டி விசிகா இவங்கெல்லாம் தாண்டி அதிக சீட்டு கொடுத்தப்போ இதெல்லாம் என்னங்க நியாயம்? இதெல்லாம் நாங்கள் எங்க காலகாலமாக அவங்க கூட இருக்கிறோங்க, எவ்வளோ காலம் இருக்கிறோம், நாங்கள் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம் உங்களை. ஆனால் நேற்று தான் வந்தாங்க இந்த அம்மா, விஜயகாந்த் இருந்தபோது செல்வாக்கு வேற, இப்போ இருக்கிற செல்வாக்கு வேற, நீங்கள் டப்புன்னு தூக்கி இவ்வளோ சீட்டை கொடுத்துட்டீங்களே நீங்க அப்படின்னு. ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, பொதுவாக வந்து மாநில அவை, மக்களவை அப்படின்னு நாம் வந்து மாநில அவைக்கான இந்த உறுப்பினர்கள் தேர்வு, இது வந்து எம்எல்ஏக்கள் தேர்வு பண்ணுவாங்க. இப்போ மாநிலங்கள் ரீதியாக மக்கள் தொகையை வைத்து அதுக்கான சீட்டை வந்து ஒதுக்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு 18 சீட்டு. இல்லை கடந்த 2021 வருடம் CV சண்முகம் அவர்கள் படுதோல்வி அடைந்தார் அதிமுக சார்பில் நின்று விழுப்புரம் தொகுதியில். அவர் உடனே ஒரு டிமாண்ட் என்ன வச்சார்னா, எனக்கு வந்து
ராஜ்யசபா எம்பி சீட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று அவர் கொடுத்துட்டாங்க. 2022 கொடுத்தாச்சு. கொடுத்தவொடனே அவர் எம்பியாக இருந்தார். எம்பியாக இருந்தாலும் இப்போது நம்ம மாநில மயிலம் தொகுதியில் நின்று ஜெயிச்ச பிறகு அதை ராஜினாமா பண்ணிட்டார். இது என்ன ஆகுனா 18 சீட்டையும் 18 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் 6 மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு உறுப்பினருடைய பதவி காலம் 6 வருஷம். அது என்னன்னா அந்த 18 2 வருஷத்துக்கு ஒரு முறை 6 பேரா சுழற்சி முறையில் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ருட்டீனா அது மாதிரி மாறி இருக்குது. அதுல இந்த உறுப்பினர் பதவி என்னங்க ராஜ்யசபா தானே அப்படின்னா அதுக்கும் ஒரு பவர் இருக்கு, அதுக்கும் நிதி ஒதுக்குவார்கள், அவர்களும் குரல் கொடுக்கலாம் போயிட்டு. முக்கியமான விஷயம். அதனால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய தாவேக்காவுக்கு கூட கிடைச்சிருந்தா நம்ம போய் டெல்லியில் நம்ம குரல் ஒழிச்சிருக்குமே அப்படின்னு சில பேர் ஆதங்கப்பட்டாலும் முதல்வர் எடுத்த முடிவு சரியான முடிவு. அதுக்கு நாம எந்த வித விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஆட்சி அமைச்ச பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நான் போய் விஜய் கிட்ட கேட்டிருந்தான்னு வச்சுங்க உடனே துணை முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு அது வேற ஒருமையில் வேற பேசியிருக்காங்க பொழுது ஒரே கண்டனமா இருக்குது. வா போ அப்படின்னு மாதிரி ஒரு முதலமைச்சருங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்களே முதலமைச்சராக இருந்தா கூட சொல்லிதான் மரியாதை கொடுத்தா மற்றவங்க பேசுவாங்க. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டி வைக்கப்பட்டதில் குறிப்பாக தாவேகா வந்த பிறகு, குறிப்பாக முதல்வர் விஜய் வந்த பிறகு காங்கிரஸ் எங்களுடைய அங்கம் தான். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு பிஜேபி அரசியல் எதிர்ப்பு அரசியல் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க எங்க கூட புடிங்க எம்பி சீட்டன் கொடுத்த பிறகு அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எந்த காலத்தில் இந்த ஆட்சியை நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அகற்றவே மாட்டோம். ஆட்சி ஒரு வலுவான ஆட்சியாக 5 வருஷம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்க. அது எல்லாம் மீறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய பலம், இளைஞர் சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இதெல்லாம் மீறி திருச்சி கிழக்குல நன்றி சொல்றதுக்காக சிஎம் விஜய் போய் பேசினார்ல, அதை போட்டு அடின்னு இந்த எதிர்கட்சிங்க அடிச்சுட்டு இருக்காங்க. அது உண்மையிலே கட்சி விழாதாங்க. அது முதல்வருக்கான விழாவே கிடையாது. அவர் முதல்வர் மாதிரியே பேசல. அவர் இன்னும் பார்த்தா எலெக்ஷன் நடக்காத மாதிரியே இருக்கிறாரு. அவர் மறுபடியும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு பேசுறாரு. ஒரு சிஎம் மாதிரியா பேசியிருக்காருன்னா அது அரசு விழாவாக இருந்தால், அல்லது முதலமைச்சருக்கான விழாவாக இருந்தால், அல்லது சிஎம்முக்கான பாராட்டு விழாவாக இருந்திருந்தால் அது ரைட்டு. ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு கட்சியோட விழா தான், ஒரு தாவேக கட்சியினுடைய விழா. அதுல எப்படி பேசுவாங்க? இப்படிதானே பேசி ஆகணும். அதை தான் பேசியிருக்காரு. ஆனால் அதை பொறுக்க முடியாம என்னென்ன விமர்சனம், என்னென்ன இது. ஆனால் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தா அடுத்தடுத்த நகர்வெல்லாம் போகவே முடியாது. அது நல்லாவே தெரியும் சிஎம் விஜய்க்கு. அதனால இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அடுத்து நடக்கிற வேலையை பார்ப்போம், ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவோடு அவர் களத்தில் இறங்கி இருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.